வரவேற்பு கூட்ட நெரிசலில் சிக்கி தற்போது 7 பேர் உயிரிழந்திருப்பதாக அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். அஜய், ஏற்கனவே 3 பேர் இறந்த நிலையில் தற்போது 7 பேர் உயிரிழந்திருப்பதாக அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்கள். நாம் முதலில் குறிப்பிட்டது போலவே பலி எண்ணிக்கை கிட்டத்தட்ட உயரக்கூடக்கூடிய ஒரு அபாய நிலை இருப்பதை தான் சொல்லி வந்தக்கூடிய நிலையில தற்பொழுது இந்த பலி எண்ணிக்கை என்பது 7ஆக உயர்ந்திருக்கிறது. முதலில் ஒருவர் பலியானார், பின்னர் 2 பலியானது, தற்பொழுது 7 பேர் பலியாகியிருக்கிறார்கள் அந்த கூட்ட நெரிசலில் சிக்கி. இன்னும் பலர் அந்த கூட்ட நெரிசலிலே சிக்கி சுவாச பிரச்சனையும் ஏற்பட்டிருக்கிறது. மிகுந்த கூட்டம், கிட்டத்தட்ட ஒரு 10,000க்கும் மேற்பட்ட, ஒரு 100 பேர் நிற்க வேண்டிய இடத்துல கிட்டத்தட்ட ஒரு 10,000 பேர் நின்று கொண்டிருக்கிறார்கள். அந்த கூட்ட நெரிசலின் காரணமாக தற்பொழுது 7 பலி எண்ணிக்கை என்பது 7ஆக உயர்ந்திருக்கிறது என்பதை தான் நாம் பார்த்து வருகிறோம். ஆனாலும் கூட மழை கொட்டி தீர்த்து வரக்கூடிய நிலையில அந்த கூட்டம் என்பது சற்றும் குறையாமல் காவல்துறையினரும் திணறி வருகிறார்கள் என்பதை தான் நாம் பார்த்து வருகிறோம். காவல்துறையினர் பொதுவான வழிகாட்டு நெறிமுறை வகுத்திருந்தும் கூட ரசிகர்கள் அந்த வழிகாட்டு நெறிமுறையை சரியாக பின்பற்றாத ஒரு காரணத்தால் இந்த ஒரு சம்பவம் நிகழ்ந்திருக்கிறது என்பதை தான் நாம் பார்த்து வருகிறோம். ரசிகர்களுக்கு விதான் சௌதா அலுவலகத்திற்குள்ளேயே வரவேற்பு அளித்து வரக்கூடிய ஒரு நிலையில வெளியே இந்த கூட்ட நெரிசலில் சிக்கி தற்பொழுது பலி எண்ணிக்கை என்பது 7ஆக உயர்ந்திருக்கிறது. மேலும் பலர் மருத்துவமனைகளே அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த கூட்ட நெரிசலிலே சிக்கி ஏராளமானோருக்கு சுவாச பிரச்சனை என்பது ஏற்பட்டிருக்கிறது. அஜய், அதே மாதிரி வரவேற்பு கூட்ட நெரிசல் சிக்கி 7 பேர் உயிரிழந்த நிலையில் அங்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் எந்த அளவுக்கு அங்கு செய்யப்பட்டு இருக்கிறது, அது குறித்த விவரங்கள். குறிப்பாக நாம் இந்த பெங்களூர் நகரை பொறுத்த வரைக்கும் எப்போதுமே பரபரப்பாக இருக்கக்கூடிய ஒரு நகரம். அந்த ஒரு பரபரப்பை காரணம் காட்டிதான் மிகுந்த போக்குவரத்து நெரிசல் ஏற்படும் என்ற ஒரே ஒரு காரணத்திற்காகவே விக்டரி பரேட் என்று சொல்லப்படக்கூடிய வாகன அணிவகுப்பை அந்த காவல்துறை கொடுக்க மறுத்திருந்தது. ஆனாலும் கூட வாகன அணிவகுப்புக்கு இருக்கும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில தான் கடைசி நேரத்தில் கூட போக்குவரத்து இடையூறு ஏற்படும் மிக குறுகிய சாலைகள் என்ற ஒரு காரணத்தை காட்டி வாகன அணிவகுப்பையும் ரத்து செய்திருந்தது. ஆனாலும் கூட விதான் சௌதா வளாகத்திலிருந்து சின்னசாமி மைதானம் வரை சுமார் 1.5 கிலோமீட்டர் இடைவெளியில அங்கு ஒரு சிறிய தூரம் இருப்பதனால அங்கும் ரசிகர்கள் கூடக்கூடிய அபாயம் இருப்பதனால ஏராளமான காவல்துறையினரும் போடப்பட்டதுதான். அந்த காவல்துறையினருக்கு காவல்துறையை காட்டிலும் ரசிகர்களுடைய கூட்டம் என்பது மிக அலமோதி காணப்பட்டிருக்கிறது.